ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தளபதி விஜயோட தளபதி 69 படத்தோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மழை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் பற்றி அஃபிஷியலாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. தளபதி 69 படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, அவங்க என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் நம்ம வில்லனா யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட் ஆக்டர் பாபி டியோல் தான். பாபி டியோல் பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூரோட அனிமல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லனாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 69லையோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோயினாக யார் நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே தான் நடிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜயும் பூஜா ஹெக்டேவும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் ஒன்றா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனைட் ஆயிருக்காங்க. பீஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ்னு பெருசாக எதுவும் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயோட சிஸ்டராக யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மமிதா பேஜு தான். மமிதா பேஜு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிரேமலு படத்துலேருந்து தெரிய வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தளபதி 69ல் ஒரு சூப்பரான கேஸ்டிங்னா இவங்க தான். தளபதி விஜயோட சிஸ்டர் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக சூட் ஆவாங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்கில் மிகப்பெரிய ட்விஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் தான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் கூட லியோ படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் நடிக்க போகிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு பேசப்படுது. இந்த படத்தில் நம்ம பிரியாமணியும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதா பேசப்படுது. ஃபைனலாக இந்த படத்தில் நம்ம ஆக்டர் நரேனும் நடிக்கிறாரு. நம்ம கார்த்தியோட கைதி படத்தில் பிஜாய்ஸுங்கிற போலீஸ் கேரக்டர் பண்ணவர் தான் இவர். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ரோல் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம் நம்ம ஹிச் வினோத். இவங்க தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வர போகிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அனிருத் ரவிச்சந்தர் தான். இந்த படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு இந்த படத்தோட பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாளானையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட பூஜை நாளைக்கு முடிஞ்சதும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பூஜை வீடியோ நம்ம கிட்ட அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். தளபதி 69 படத்தோட கேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது உங்களுக்கு பதில் வேறு யாராவது ப்ளே பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குங்கிறத மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.